திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 932. அதிகாரம் சூது. நவகேசர் என்பவர் தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்தார். இவர் சூதாடுவதில் மிகவும் வல்லவர். சூதாட்டத்தில் இவரை யாராலும் வெல்ல முடியவில்லை. ஆகையால் சூதாட வந்தவர்களெல்லாம் இவரிடம் தங்களது செல்வத்தை இழந்து சென்றனர். இதனால் மிகவும் செருக்குடன் வாழ்ந்து வந்தார். வஞ்சமும் சூதும் நன்கு பயின்ற இவர் காஞ்சிபுரத்தில் இருந்து கும்பகோணம் சென்று அங்கு குடியேறினார். அங்கு சூதாடுவதற்கென்றே தனியாக ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டு தனது சூதாட்ட தொழிலை தொடர்ந்து செய்து வந்தார். இச்சமயத்தில் தொண்டை நாட்டிலே வேற்காடு என்னும் ஊரில் இரக்க குணமிக்க மூர்க்க நாயனார் என்பவர் துறவிகளுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் அன்போடு உணவளித்து வந்தார். விதிவசத்தால் இவரிடம் இருந்த பொருள் வளம் குறைந்தது. வருவாய் ஏதும் இல்லாததால் இளமையிலேயே தான் கற்ற சூதாட்டத்தின் மூலம் பொருள் சம்பாதிக்க எண்ணினார். அதனால் கும்பகோணத்தில் சூதாட்ட தொழிலை நடத்தி வந்த நவகேசரிடம் சூதாடச் சென்றார். மூர்க்க நாயனாரை கண்டதும் வசமாக ஒருவன் சிக்கிவிட்டான் என்று நவகேசர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மறுநாள் இருவரும் சூதாட்டத்தை தொடங்கினார்கள். நவகேசர் முதலில் சிறிது பொருட்களை வென்றார். ஆனால் அதற்கு பிறகு சிறுக சிறுக மூர்க்க நாயனரிடம் பொருட்களை இழக்க ஆரம்பித்தார். மூர்க்க நாயனார் தொடர்ந்து நவகேசரிடமிருந்து நிறைய பொருட்களை வெற்றி கொண்டார். இறுதி வரை நவகேசரால் நாயனாரை வெல்ல முடியவில்லை. ஆதலால் ஆத்திரத்தில் ஒரு நாள் நாயனாரை கொல்ல துணிந்தார். அப்போது மூர்க்க நாயனார் தமது உடைவாளை உருவி அங்கிருந்த சிலரை குத்தி வீழ்த்தினார். அதனால் சிறை சென்றார். சூதாட்டத்தையே தொழிலாக கொண்டிருந்த நவகேசர் சூதாட்டத்தில் தான் சேர்த்த அனைத்து பொருட்களையும் இழந்ததோடு அதன் பிறகு யாதொரு நன்மையும் அடையாமல் பல இடங்களில் அலைந்து திரிந்து இறுதியில் இறந்தே போனார். ஒரு பொருள் பெற்று 100 மடங்கு பொருளை இழக்கும் சூதாடுவோருக்கு வாழ்வில் நன்மை பெற்று வாழ்வதற்கான வழியே உண்டாகாது என்பதை ஒன்று எய்து 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்குல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சூது ஆடுவது தீது, உழைப்பே வாழ்வின் இனிது.